தட்ஸ் ஆல் ட்ரிப் இது ஒரு ஆட்டோ மற்றும் கேப் புக்கிங் ஆப். சின்ன டவுன்களுக்கு விசேஷம், கோயில், குளம்னு டூர் போறவங்க ஆட்டோ கேப் கிடைக்காம ரொம்ப கஷ்டப்படுவாங்க. அவங்களுக்கு இந்த ஆப் ரொம்ப பிரயோஜனமா இருக்கும். கீழே டிஸ்கிரிப்ஷன்ல இருக்க லிங்கை கிளிக் பண்ணி தட்ஸ் ஆல் ட்ரிப்பை டவுன்லோட் பண்ணிக்கோங்க. சிவகங்கை அருகே மானாக்குடி கிராமத்தில் 9 மாதங்களுக்கு முன்பு நடைபெற்ற உங்களுடன் ஸ்டாலின் சிறப்பு முகாமில் மின்கம்பம் சேதமடைந்தது குறித்து மனு அளித்தும் இதுவரை எந்த நடவடிக்கையும் எடுக்கப்படவில்லை என அப்பகுதி மக்கள் குற்றம் சாட்டியுள்ளனர். இது குறித்த கூடுதல் விவரங்களை செய்தியாளர் ராஜ்மோகன் வழங்க கேட்கலாம். வணக்கம் ராஜ்மோகன், விவரங்கள் என்ன, பதிவு பண்ணுங்க. வணக்கம் மேடம். சிவகங்கை அருகே இங்க 400க்கும் மேற்பட்ட குடும்பங்கள் வராங்க. கடந்த 9 மாதங்களுக்கு முன்னாடி உங்களுடன் ஸ்டாலின் சிறப்பு முகாம் மனு அளித்து இந்த போஸ்ட் மரம் ரொம்ப மோசமான நிலையில இருக்கு, வீட்டின் மேல விழுகிற மாதிரி இருக்கு அப்படின்னு சொல்லி மனு கொடுத்துருக்காங்க. அதை கண்டுக்கிறாத மின்வாரியமும் மாவட்ட நிர்வாகமும் பாத்தீங்கன்னா நேற்று மீண்டும் வீட்டின் மேல விழுந்துருச்சு. வீட்டின் மேல விழுந்ததுனால கிட்டத்தட்ட ஒரு 10 வீட்டுக்கு மேல அந்த ஏரியால கரண்ட் இல்லாம போன சூழ்நிலையில அந்த ஏரியாவே போஸ்ட் மரங்கள் ரொம்ப மோசமான நிலையில இருக்கும். அந்த வீட்டுல 12ஆம் வகுப்பு படிக்கும் மாணவி இருக்கிறது குறிப்பிடத்தக்கது. இந்த மாணவியின் படிப்பு ரொம்ப சிரமமா இருக்கு. இந்த சூழ்நிலையில உங்களோட அம்மா சொல்லக்குள்ள பாத்தீங்கன்னா, என் பொண்ணு நல்லா படிக்கக்கூடிய பொண்ணு, இந்த பொண்ணு இப்படி கரண்ட் இல்லாதனால மார்க் குறைச்சி இருக்க போகுது அப்படின்னு சொல்லி வருத்தம் தெரிவிச்சிருக்காங்க. மேடம், விவரங்களை வழங்கியதற்கு நன்றி ராஜ்மோகன். இதோட சேர்ந்து எத்தனை எழுது கம்மி? It is better to know the best ways of doing this according to 1995 எனக்கு கல்யாணம் ஆகி நான் வந்ததுலேருந்து ரொம்ப கஷ்டப்பட்டு சார் சம்பாரிச்சு சாப்பிட்டுக்கிட்டு இருக்கோம். நாங்கள் விவசாயம் இல்லைன்னா ஒன்றுமே சமாளிக்க முடியாது. எங்கள் வீட்டுக்கார் வண்டி ஓட்ட போனாதே நாங்கள் சாப்பிட முடியும். அதுலேயும் போக இப்போ நாங்கள் இங்கே நடந்த 9 மாதம் ஆச்சு. இதில் போய் கம்ப்ளைண்ட் பண்ணால் அவங்க எதுவுமே கண்டுக்கிறவே இல்லை. இது வரைக்குமே கண்டுக்கறல. இன்றைக்கி நான் அடுப்பில் வேலை பார்த்துக்கிட்டு இருந்தேன். வீட்லேயே அந்த போஸ்ட் மரம் விழுந்து வீடு டேமேஜ் ஆகி போச்சு. சட்டம் பட்டியல் எல்லாமே ஓடு பூரானுமே நொறுங்கி போச்சு. என் மக 12வது படிச்சுக்கிட்டு இருக்கு. என் 12வது நல்லா படிக்கிற பிள்ளைக்கு இந்த சிமிலி விளக்க வச்சு படித்து எப்படி சார் மார்க் வாங்கினாதே நாங்கள் கஷ்டப்படுற குடும்பத்துக்கு அந்த பிள்ளை எப்படி மார்க் வாங்கும் அப்படின்ற நிலமையில நாங்கள் இப்போ வாழ்ந்துக்கிட்டு இருக்கோம் சார். நாங்கள் என்றைக்கு இந்த வீட்டையும் எனக்கு சரி பண்ணி கொடுக்கணும், போஸ்ட் மரம் ஊண்டி கரண்ட்டும் எனக்கு சீக்கிரமாக சப்பளம் கொடுக்கணும் சார்.